பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ரஜினிகாந்தோடைய ஐயா ஜாதகத்துல ராகுவும் கேதுவுக்குள்ள எல்லா பிளானட்டும் அடங்கி இருக்கும். உயிர் கொடுத்து உயிர் எடுக்கும் தருவாயில் அத்தனை பிளானட் ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் சாக போறப்ப அவருக்கு உச்சத்துல கொண்டு போற ஒரு யோகம் கிடைச்சிச்சு. ஒரு மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்திய மகிமை பகவான் ஸ்ரீ ராகவேந்திரே சார். சாக போனாரு, ஒரு குரல் கேட்டுச்சு, அங்க இருந்து வெளியே வந்தாரு. அவர் தான் ராகவேந்திரா. இந்த யோகம் கொண்ட இரண்டாவது நபர் சொல்லவா, வடிவேலு. எதிரிகளை வீழ்த்தணும். கரெக்டா? அதுக்கு என்ன மந்திரம்? இந்த மந்திரத்தில் இருக்கிற சக்தி பேய், பிசாசு, பில்லி, சூனியம், எதிரி, ஏவல் காணா போயிருக்கு. இந்த மூல நட்சத்திரம்னாலே கல்யாணம் ஆகாது. ஒரு ஒரு மித்து இருக்கு. ஆண் மூலம் அரசை ஆளும், பெண் மூலம் நிர்மூலம். ஐயா லவ் பண்ணிட்டான், அவனுக்கு குழந்தை பாக்கியிலே ஜோசியக்காரர் சொல்றாரு, ரச்சு பொறுத்தல் கல்யாணம்னா செத்து போயிருவேன்றாரியா. கல்லை வச்சு நீங்க காப்பாத்திடுவீங்களா? கல்லை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட முடியுமா? கல்லை வச்சு நீங்க சேர்த்து வாழ வச்சிருவீங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க 1 கோடிக்கு கல்லு கேட்டாலும் இருக்கு. நாங்க தான் மேக் பண்ணி கடைகளுக்கு நவரத்ன மாலைகளை சப்ளை பண்றோம். இப்போ என்னோட குழந்தை சரியா படிக்க மாட்டேங்கிறான், என்னோட குழந்தை இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், ஸோ நம்ம குழந்தைக்கு ராசிக்கல் போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் வருவாங்க. ஸோ அது மாதிரி போடலாமா? அப்படி போட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? எல்லாருமே ராசிக்கல்லை வேர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலில் ரிங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா, நம்ம காமனாவே நம்ம வீட்டுல ஹோமம் வளர்க்குறனாலே போயிட்டு கும்பிட்டுட்டு கம்முன்னு கிளம்பி வந்துருவோம். ஸோ இது ப்ரொசீஜரா எப்படி பண்ணணும், இதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக செல்லப்பிரபு அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் துயர ஆயிரம் எல்லாம் நிலம் தரும் செய்யும் நேல் விரும்பருளும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் 1000 செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் முருகா எனும் நாமம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்துல ஒரு தாயாரோ இல்லை ஒரு தகப்பனாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்க ராசிக்காகவே கூட வைரக்கல் அணிஞ்சிருப்பாங்க, வைரக்கல் முயரம். அதை அவங்களோட பிள்ளைகள் அணியலாமா? திரும்பவும் போய் அந்த கல்லை போட்டு காசை போட்டு வாங்கி நீங்க பூஜை பண்ணி அதே கல்லு தாங்க எங்க அப்பா போட்டிருக்காரு, நான் அதை போடலாமா? தவறான கருத்து. இந்த கல்லு போட்டு தாங்க எங்க அப்பா என்னன்னு தெரியலங்க டக்குன்னு கோடீஸ்வரன் ஆயிட்டாருங்க, எங்க அந்த கல்லு போட்டு தான் நானே பிறந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? இதெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வைரஸ் இருக்கும் உடம்புல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தோஷம் உண்டு, தனித்தனி நபர்களுக்கு. அந்த கல்லை நம்ம வேர் பண்ணும் பொழுது இந்த கல் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும். நம்மளுடைய தோஷத்தை வெளியேற்றும், புண்ணிய பலத்தை உள்ள கொடுக்கும். அப்ப இத்தனை நாள் பல வருடங்களாக யூஸ் பண்ண அந்த கல்லை இறந்த பின்பு நீ பயன்படுத்தினால் அவர்களுக்கு உண்டான தோஷம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க அப்பா இருக்காரு, நீங்க கேட்குற மாதிரியே உங்க அப்பா இருக்காரு, நல்லா வாழ்ந்த மனுஷன், ஒருவேளை அவர் சூசைட்லேயோ ஹார்ட் ப்ராப்ளத்திலேயோ இறந்துட்டார், இயற்கை மரணம் இல்லை, அவருக்கு ஒரே பையன், அவன் தான் நீ சொல்ற எங்க அப்பா போட்டு தான் நான் பிறந்தேன், கோடீஸ்வரன் நல்லா இருக்காரு, நானும் போடுறேன், எனக்கும் பையன் பிறக்கட்டும், கோடீஸ்வரன். அவருக்கு ஒரு தோஷம் இருந்திருக்கு, என்ன? ஹார்ட் அட்டாக்ல சாகணும்னு. அந்த தோஷம் இவனை சாரும். அந்த தோஷம் இவனுக்கு வந்துவிடும். சோ எந்த கற்களாக இருந்தாலும் ஒருவனது மரணத்திற்கு பின் அந்த கல்லை ஞாபகார்த்தமா வச்சிருக்கணும்னா பியூரோல வைங்க. இல்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் போனதுக்கு அப்புறம் பேரனோ பேத்தி எது எடுத்து போட்டுட்டு தேவையில்லாத நான் பிரச்சனையில மாட்ட விரும்பல, டிஸ்ட்ராய் ஆர் கடல்ல போட்டுறணும். புனித நீர் ஸ்தலங்கள்ல கல் உப்பு அதிகமாக கிளீன் ஆகும்போது அந்த கல் புனிதமாயிரும். அதை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தவே கூடாது. உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு பொருத்தும் பொழுது செட் ஆனா தான் வேலை செய்யும். செட் ஆகலைன்னா அவனும் காலி இவனும் காலின்ற மாதிரி தான் தோஷம் பரவும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய அறிவு. தனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிர்ஷ்டக்கல் மூலத்தை மாத்திக்கலாமா?
இல்லை அதுக்கு நான் ஆல்ரெடி பதில் கொடுத்துருக்கேன். அதிர்ஷ்டக்கல் மோதிரம் மாற்றிக்கொள்ளலாமா? சனி தசை வரட்டும், குரு தசை வரட்டும், புதன் புத்தி வரட்டும், சுக்கர புத்தி வரட்டும், ராகு தசை வரட்டும், என்ன தசை வேணால் நடக்கட்டும், என்ன பெயர்ச்சி வேணால் நடக்கட்டும், என்ன வேணா அவன் ஜாதகத்தில் தோஷம் இருக்கட்டும், ஒரு கல் கரெக்டான அஸ்ட்ராலஜி ஜெம்மாலஜி ரெஃபர் பண்ண ஒரு கல் அவன் சாகும் வரை வியர் பண்ணலாம். தசாபுத்தி மாறுது, கோச்சா கட்டை மாறாதுல்ல. 12 கட்டை இருக்குது, 9 கோல் இருக்குது, அங்கேயே தானே இருக்கும். எப்போ சனி வந்துருச்சு கொஞ்சம் நகண்டு உட்காருறது, ராகுக்கு எது நகண்டு உட்கார போகிறாங்களா? 5க்குரியவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறவனா குழந்தைய கொடுத்து தான் தீரணும். 7க்குரியவன் திருமணத்தை கொடுக்கறனா கொடுத்து தான் தீரணும். 11க்குரியவர் லாபத்தை கொடுக்கறனா கொடுத்து தான் தீரணும். 12க்குரியவன் மரணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்து தான் தீரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஜாதகத்தில் இருக்கும் கட்டங்கள் மாறாது என்பதால், கோச்சாரம் வந்து செல்லும் கிரகம் என்பதால் உன் கல்லை சாகும் வரை நீ வைத்துக் கொள்ளலாம். அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சார், இப்போ பொதுவாகவே ஒரு நல்ல காரியம்னு எடுத்தோம்னா, நம்ம திருமணம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. 7-8 பொருத்தம் நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இல்லை சில இன்னல்கள் மாதிரி எதனா இருந்தால் உங்களை வந்து மீட் பண்ணுற பட்சத்தில் அந்த கப்பிள்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான கற்கள் நீங்கள் சார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எடுத்துக்காட்டுக்கு இப்படி கூட சொல்லலாம். ஐயா லவ் பண்ணிட்டான், அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஜோசியக்காரர் சொல்கிறாரு. ரச்சு பொறுத்தல்ன்றது கல்யாணம் பண்ணால் செத்து போயிடுவேன்றாரியா. கல்லை வச்சு நீங்கள் காப்பாற்றிடுவீங்களா? கல்லை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட முடியுமா? கல்லை வச்சு நீங்கள் சேர்த்து வாழை வச்சிருவீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு லக்கு இருந்தால் தான், அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் தெரியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 3 புக்கு இருக்குது. ஒரு 3 புக்கில் 10 பேஜ் இருக்குது. 10 பேஜ் 10 பேஜ் 10 பேஜ். இந்த 10 பேஜில் உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், உனக்கு ஒரு நம்பர் தரேன். இந்த 10 பக்கத்தில் எந்த நம்பர் எத்தனாவது பக்கம் நீ சொல்லிட்டேன்னா உனக்கு 1 கோடி தந்துடுறேன் அப்படின்னு 3 பேரை உட்கார வைக்கிறாங்க. இதில் ஒருத்தவனுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருக்கும். திறந்த உடனே ஃபஸ்ட்டு பேஜில் தான் இருக்கும். ஆர்வ கோளாறு இங்கிட்டு இருக்க 2 பேர் புரட்டிக்கிட்டே இருப்பான், வராது. அதிர்ஷ்டம் இருக்கிறவன் திறந்த உடனே ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். அதிர்ஷ்டம் இருப்பதால் மட்டுமே அதனை அவன் பார்க்கிறான். இந்த வருமானம் காசு வரும் என்பது அவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். அதிர்ஷ்டம்ன்றது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சுய ஜாதகத்தில் இருந்தால் தான் ஜெம்முன்ற விஷயம் காதுக்கு போகும். அதை போட்டால் மேலே வர முடியுன்றது தெரியும். ஸோ நீங்கள் கேட்டு வராங்க தெரியுமா, வரவங்களே அதிர்ஷ்டசாலி தான். இந்த விஷயம் தெரிஞ்சு கேட்டு வராங்கல்ல, அவர்களே அதிர்ஷ்டசாலிகள் தான். நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஜாதகத்தில் ரஜ்ஜு பொருத்தம் மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். வாழணும்ல, கல்லை போட்டு காசை கொடுத்துட்டு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்கன்னா வாழணும்ல கடைசி வரைக்கும். ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் எந்த கல் போட்டாலும் வேலை செய்யாது, எந்த கல்லும் வேலை செய்யாது. ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு, சண்டை போட்டாலும் ஓட்டிடுவாங்கப்பா வாழ்க்கைன்னா, நிச்சயமான முறையில் இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் எந்த கிரகத்தினால சண்டை வரும், என்ன மாதிரி சண்டை வரும், அண்டர்ஸ்டாண்டிங்லையா, குழந்தையிலையா, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையா, அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர்த்து அப்பா அம்மாவுடைய பேலன்ஸ் பண்ண முடியாத விஷயங்களுக்கு எந்த கிரகம், அதை 2 பேருக்கும் கம்பைன் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்களது வாழ்க்கை நல்லா இருக்கும். ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன? ரஜ்ஜு பொருத்தம், அதாவது ரஜ்ஜு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரை பறிக்கக்கூடிய ஒரு பிளானட். அந்த ரஜ்ஜு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணோட ரஜ்ஜு என்னன்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த பெண்ணோட ரஜ்ஜு ஒரு பாம்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். பிளாக் மேஜிக்ஸ் பண்றவங்களுக்கு இது டீட்டெயில்டா தெரியும். ஒருவனுடைய உயிர் எடுக்கணும்னா பஞ்சபட்சி சாஸ்திரத்துல அந்த 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 பிளானட்டுக்கான உயிர் எது, காக்காவா, புறாவா, மயிலா, இதனை கொல்லும் பொழுது அவன் இறப்பான். பிளாக் மேஜிக் இப்படி தான் நடக்குது. ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் படி தான் இந்த ரஜ்ஜு பொருத்தம் வேலை செய்கிறது. இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் பெண் வந்து பாம்பா இருக்கா, ஆணோட ரஜ்ஜு பார்க்குறோம், அதில் வந்து கழுகா இருக்கு, ஒட்டுமா, கொத்தும் புடுங்கிரும், கட் பண்ணிரும் வாயை மவுத்த, புரியுதா? அது எப்படி பறவைகளுக்கு ஆகாதோ மனிதர்களுக்கும் ஆகாது. இவனை திருமணம் செஞ்சவனே ஆக்சிடென்ட் ஆயிரும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க, தீக்குளிச்சு இறந்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் சம்பவிக்கும் என்றால், ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் நிச்சயமான முறையில் மரணம் சம்பவிச்சே தீரும். அதனாலதான் வரவள மகாலட்சுமின்னு சொல்றோம், யமன் சொல்ல முடியாதுல்ல. ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஆஸ்ட்ரோ. ரஜ்ஜு பொருத்தம் மிக முக்கியம், கவனம்.
இப்போ நம்ம என்னோட குழந்தை வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறான், என்னோட குழந்தை வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து ராசிக்கல் போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் வருவாங்க. ஸோ அது மாதிரி போடலாமா? அப்படி போட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? எல்லாருமே ராசிக்கல்லை வேர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலில் வந்து ரிங்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பென்டன் கொடுக்குறோம். இடுப்பில் கட்டுறதுக்கு கயிறு மாதிரி கொடுக்குறோம், அதில் வந்து பென்டன் கொடுக்குறோம். ஸோ அது வந்து தெரியாது, ஷர்ட் போட்டால் மறைச்சிரும். அந்த ஜாதகத்தில் அந்த பிளானட், எந்த பிளானட் அவனுக்கு அறிவை தரவில்லை, எந்த பிளானட்டில் அவனுக்கு கெடுதல் நடக்குது, எந்த பிளானட்டை ஆக்டிவேட் செஞ்சால் அவனுக்கு அறிவு, ஞானம், கல்வி, சொல் பேச்சு கேட்பேன், சண்டை போடாமல் நம்ம பெற்றவங்க கூடயே அரவணைப்பாக இருந்துக்குவேன், பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட மாட்டேன், இவ்வளோலாம் இருக்குல்ல, பெற்றவங்க யோசிப்பாங்கல்ல. இதை பார்த்துட்டு அந்த கல்லுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க மந்திரம், கண்டென்ட் அங்கே இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குன்னா சுக்கிரன் மந்திரம் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஆஸ்ட்ரோ ஆஸ் யூஸ்வல், இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஸ்டோன், அதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டோரேஜ். குழந்தைகள் யாராக இருந்தாலும் நான் சொல்வது போல் ரிங்கா இல்லாமல் பென்டன் அண்ட் இடுப்பில் கயரில் ஏதாவது பென்டன் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக படிப்பு, அறிவு, கல்வி, ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும். நவரத்ன கற்களோட சிறப்புகள் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக நவரத்ன கற்கள் அப்படின்னாலே ராகுவும் கேதுவும் அதுக்குள்ளே எல்லா பிளானட்டும் அடங்கிடணும். இந்த ராகு கேதுக்குள்ள அதுக்கு பேர் கால சர்ப்ப யோகம்னு பேர். இந்த கால சர்ப்ப யோகம் உள்ள நமக்கு தெரிஞ்ச கண்ணு முன்னாடி இருக்கிற நபர் ரஜினிகாந்த். சாக போனாரு, ஒரு குரல் கேட்டுச்சு, அங்கிருந்து வெளியே வந்தாரு, அவர் தான் ராகவேந்திரா. இன்ன வரைக்கும் அதை வழிபாடு பண்றாரு. கால சர்ப்ப யோகம். ஸோ கால சர்ப்ப யோகத்தை சரியாக முறையில் பயன்படுத்தியவர் ரஜினிகாந்த். இந்த ரஜினிகாந்தோடைய ஐயா ஜாதகத்துல ராகுவும் கேதுவுக்குள்ள எல்லா பிளானட்டும் அடங்கியிருக்கும். உயிர் கொடுத்து உயிர் எடுக்கும் தருவாயில் அத்தனை பிளானட்டும் ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் சாக போறப்ப அவருக்கு உச்சத்துல கூட்டு போற ஒரு யோகம் கிடைச்சிச்சு. இந்த யோகம் கொண்ட ரெண்டாவது நபர் சொல்லவா, வடிவேலு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தாராளமான முறையில் நவரத்ன கல்லை ஒரே நேரத்தில் அணியலாம். அது எந்த விரல்ன்றதை நம்ம பொறுத்து செக் பண்ணிட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம். பட் நவரத்ன கற்களை அணியணும் அப்படின்னா ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி ராகுவும் கேதுவும் 9 கிரக, அந்த 9 பிளானட்டும் இதுக்குள்ள அடங்கிடணும். இதுக்கு இங்கிட்டு வந்துடக்கூடாது, அங்கிட்டும் போயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி நவரத்ன கல் அணியணும்னா லட்சத்துல 10 பேர், கோடியில 10 பேர் தான் அணிய முடியும். ஏன்னா அந்த யோகம் உள்ள ஆட்கள் கம்மி. எப்ப 9 கல்லும் போடுப்பா, நீ எப்படி வரேன்னு பாரு, நாளைக்கு பாரு மாப்பிள்ள தெருக்கு வந்துருவா, உள்ளதும் போயிடும். 9 பிளானட்டையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. நவரத்ன கற்கள் யோகம்னா சில கோடிகளில் இருக்கும் ஜாதக அமைப்புக்காரர்களுக்கு மட்டும் பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது. சார், இப்போ ஜெமாலஜி பொறுத்தவரை இப்போ நம்மளோட பதிவை பார்த்து கூட நானும் இந்த மாதிரி கல் போடுறேன்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிஜமான கற்களோ பொய்யான கற்களோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி சார்? எஸ் மேம், இன்னைக்கு வந்து சைனாவில் நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்துருச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். பேர்ல்னு சொல்கிறாங்க, முத்தெல்லாம் இப்போ ஸ்டாக்கே இல்லை, அஃபன்ஸ் எடுக்கவே முடியாது, அதை பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணி தராங்க. வைரம் பிளாஸ்டிக்கில் இருக்குது, வைரம் மாதிரி இருக்கக்கூடிய டம்மி இருக்குது. பேர்ல் பிளாஸ்டிக்கில் இருக்குது. கனக புஷ்பராகம் கண்ணாடி மாதிரியே இருக்குது. ராகு ஹெசோனைட். நம்மளோட ஒயின் ஷாப், நம்மளுடைய கிங்ஃபிஷர் பியர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த பாட்டிலை உடைச்சி கண்ணாடி மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோனாக மாற்றி கொடுக்குறாங்க. கிரீன் கலர் பாட்டில், அதை உடைச்சி கட் பண்ணி ஸ்டோனாக மாற்றி கட்டிங்ஸ் ரெடி பண்ணி ஒரிஜினல் கல், இங்கே பாருங்கள் லைட்டை போட்டு பாருங்கள் பலபலன்னு தெரியும்னு, அப்படி போட்டால் சதறிடும். ஏமாற்று எல்லா துறைகளிலும் இருக்கு, இந்த துறையிலும் உண்டு. சரிங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க எப்படிங்க? ரைட்டு, நான் வருவோம்ல, நாங்களும் கேள்வி கேட்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நாங்க முறையான விஸ்வகர்மா. எங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனே சிலைகள் செய்வது, புரோகிதம் செய்வது முறையாக. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்குறேன்னா 4th ஜென்ரேஷன், 3 தலைமுறைக்கு முன்னாடியே ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் 1 கோடிக்கு கல் கேட்டாலும் இருக்குது. நாங்கள் தான் மேக் பண்ணி கடைகளுக்கு நவரத்ன மாலைகளை சப்ளை பண்ணுறோம். நிறைய கடை பேர் சொன்னால் தப்பாக போயிடும், அதை சொல்லக்கூடாது. ஸோ சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, நம்புறதுக்கு என்ன? சர்டிஃபிகேட், GIA சர்டிஃபிகேட்,
டெஸ்டிங், எத்தனை எடை எந்த ஊரில் விளைஞ்சது அப்படின்ற சர்டிஃபிகேட்டை இஃப் யூ வாண்ட் ஐ ப்ரொவைட். மேக்ஸிமம் 1000 to 2000. இட் டிபெண்ட் ஆன் ஸ்டோன்ஸ். ஸோ சர்டிஃபிகேட் உள்ள கல் வேலை செய்யும், அது ஒரிஜினல் தான் அப்படின்றத தீர்மானம் பண்ணிடலாம். கண்ணாடிகளில் உள்ள வச்சமே லேசரில் பார்த்தானா தெரிச்சு போயிரும்ல, ஒரிஜினல் கல் தான் நாங்கள் டெஸ்டிங்கில் போட முடியும். பல கெமிக்கல்ஸ் அந்த ஸ்டோனில் ஊற்றும் பொழுது கண்ணாடி செதறிடும்ல, பிளாஸ்டிக் உருகிரும்ல. ஸோ நம்பிக்கை உரிய இடத்தில் கேள்வி இல்லாமல் வாங்கலாம். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் ஐயா நான் வாங்கிக்கிறேன், ஒரு சர்டிஃபிகேட் கொடு, அதில் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கும், கவர்மெண்ட் சீல் இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும், அந்த கல் எங்கே போனாலும் செல்லும். இப்போ ராசிக்கல் அணியணும்னா அதுக்கு வந்து ஜாதகத்தை பொறுத்து தான் அப்படின்றீங்க. இதுவே ஒரு ஆண் பெண் திருநங்கை இந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது எப்படி சார் மாறும்? இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஸ்டோன். ஆஸ் யூஸ்வல் நான் ஏற்கனவே கொடுத்த கண்டென்ட் மட்டும்தான். ஜாதகத்தை பார்த்து விட்டு எந்த மெட்டல்ன்றதை செக் பண்ணிட்டு என்ன மந்திரம் கொடுக்கணும், அதை சாந்தி பண்ணணுமா, அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணணுமா. ஒன்று நாளைக்கு அவனுக்கு கெடுதல் நடக்க போகுது, நாளைக்கு அவன் மெடிக்கலில் வந்து டெத் ஆக போகுது, அப்போ என்ன பண்ணணும், நல்லது செய்கிற கிரகத்தை அவன் ஆக்டிவேட் பண்ணணும், கெடுதல் செய்கிற கிரகத்தை ஹைலைட்டாக இருக்குது அவன் தான் உச்சத்தில் இருக்கான் டீஆக்டிவேட் பண்ணணும். அது ஹோமத்தில் மட்டும்தான் முடியும். நாங்கள் முறையை எப்படி ஒரு கல்லை கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம், அந்த மெமரி கார்டுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். இட்ஸ் டிபெண்ட் ஆன் தனிநபர் ஜாதகம், இட்ஸ் டிபெண்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட், இட்ஸ் டிபெண்ட் ஆன் என்ன பிரச்சனைக்காக வராங்க. ஸோ அதுக்குரிய மூல மந்திரங்களை நாங்கள் சேட் பண்ணி அந்த மெமரி கார்டுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்து அவர்களுக்கு வியர் பண்ணும் பொழுது எந்த கிரகத்தை சாந்தி பண்ணணும். சாந்தினா புரியுதா, எதுவுமே செய்யாதப்பா போதுண்டா சாமி, அடித்ததெல்லாம் போதுண்டா, சரி எந்த கிரகத்துக்கு வலு கொடுக்கணும். நல்லவன் அவங்க கையில் டூலே இல்லை, அவங்க கையில் டூல் கொடுக்கணும், கெட்டவன் கையில் டூல் கொடுத்துடக்கூடாது. ஸோ சாந்தி எந்த கிரகத்தை பண்ணணும், எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த கிரகம் உனக்கு நல்லது செய்யும், இதை முறையாக பிராமணாட்கள் நாங்கள் ஹோமத்தில் வச்சு சாண்டிங் பண்ணி கொடுக்கும் பொழுது தனிநபர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் சொன்ன மைத்திருநங்கை ஆண் பெண் இதனை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிட முடியாது. ஏன், ஜாதகத்தை பார்த்தா ரிப்போர்ட்டு பார்த்தா தானே தெரியும் இவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காரு. 3 குழந்தை 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, குழந்தைக்காக வந்திருக்காரு, கல்லை கொடுத்துட்டோம் போட்டுட்டாரு, நம்ம கிடையாது வெளியில், மறுபடியும் பொம்பளை பிள்ளை. நான் கேட்டேன் என்ன கரெக்டாக கேட்டியா அப்படின்னு. கரெக்டாக தாங்க கேட்டேன். உங்கள் ஜாதகத்தில் குழந்தை யோகம் இருக்குது, ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிங்களா, ஐயோ மறந்துட்டேனேங்க, அப்படி போடு. 4வது பொம்பளை பிள்ளையா, திரும்ப கையெடுத்து கும்பிட்டுட்டாரு. யார்கிட்ட பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். இப்போ இன்னொரு பொண்ணுக்கு 100 பொண்ணு சேர்க்கணும். என்ன தேவை என்பதை ஒரு ஜெம்மாலஜி அறிஞ்சிருக்கணும். கேள்வி கேட்கணும். ஜாதகம் குழந்தை இல்லையா, பொம்பளை பிள்ளை வேணுமா ஆம்பளை பிள்ளை வேணுமா, ஐயா அந்த கேள்வியெல்லாம் நான் யூடியூப்ல பார்க்கவே இல்லை. குழந்தை கிடைக்கும் இதை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் கடையில் போய் வாங்கி போட்டுட்டேன். குழந்தை கிடைச்சிருச்சு, பொம்பளை பிள்ளை. அவர் ஜாதகத்தில் ஆக்டிவேட் செய்யக்கூடிய கிரகம் ஆண். ஆண் என்றால் செவ்வாய். அவர் சுக்கிரன் கல்ல போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முடிவை யாராலையும் எடுக்க முடியாது, மர்மமாகவே இருக்கு. ஒரு சிறந்த அஸ்ட்ராலஜர், சிறந்த ஜெம்மாலஜிஸ்ட், இறை அனுகிரகம் பெற்ற நபர்களை தவிர்த்து வேற யாராலும் ஒரு கல்லை நிர்ணயம் பண்ணி அவனது வாழ்வை மாற்ற முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் குப்பையில் இருப்பவர்களை கூட கோபுரத்தில் கொண்டு செல்ற விஷயத்த அஃபிஷியலாகவே பல பேருடைய வாழ்க்கையை முருகன் மாற்றி இருக்கிறார். இப்போ வந்து சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். ஸோ அவங்க வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அடுத்த பேபி வந்துடும். ஸோ அவங்களுக்குமே அந்த மாதிரி கிரகங்கள் மாறுமா? டெஃபினட்டாக மாறும் மேம். ஒன்றும் கிடையாது. ஜாதக கட்டம் அப்படியே இருக்கும், ராசி நட்சத்திரம் அப்படியே இருக்கும். ஒரு குழந்தைய எடுத்துட்டாங்கப்பா வச்சுட்டாங்க, அடுத்த குழந்தைய எடுக்கிறதுக்கான டைமிங் 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸில் எந்த கிரகமும் மாறாது. கிரகங்கள் மாறாது, சாரங்கள் மாறாது, நட்சத்திரங்கள் மாறாது. ஆனால் என்ன மாறும், அதை கண்டுபிடிக்கிறது அஸ்ட்ராலஜி. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாறும்னா அந்த கிரகம் வாங்கின இடம் மாறும். அந்த கிரகம் வாங்கின இடம் என்பது ஒரு காசை சுண்டி போட்டு இறங்குற அந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல அந்த கிரகம் மாறும். ஸோ அடுத்த அந்த 5 நிமிஷம் கேப்ல இன்னொரு குழந்தை எடுக்கும் போது கட்டத்தை பார்க்கும்போது என்னங்க 2 ஒரே மாதிரி இருக்கு, இவனுக்கு செவ்வாய் போட்டா இவனுக்கு செவ்வாய் போடணுமா? கிடையாது. வாங்கின இடத்தை செக் பண்ணணும். அந்த கிரகம் நின்ற இடம் எந்த டிகிரியில் இருக்கு, டிகிரி மாறும். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ். எந்த ஜாதகமும் ஒருவரை போல் இருக்காது. இந்த குழந்தை பேசுது, இந்த குழந்தை பேசலைன்னா ஒண்ணுதானுங்க ஜாதகம். கேசஸ் வந்திருக்கு. ஏன் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இவனுக்கு ஆகவே மாட்டேது, இவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பிறக்கவே இல்லை, ஒரே ஜாதகம் தானே. கணிப்பவர்கள் கையில் கடவுள் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் விஷயம் என்னன்றது. ஸோ இந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டை பார்த்துட்டு தான்
இந்த கல்லை நீ ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்ற முடிவை எடுக்க முடியும். இந்த பதிவோட கடைசி கொஸ்டின் சார், இது மூல நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான கற்கள் அணியலாம் சார்? இந்த மூல நட்சத்திரம்னாலே கல்யாணம் ஆகாது. ஒரு 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 மித்து இருக்கு. ஆண் மூலம் அரசை ஆளும், பெண் மூலம் நிர்மூலம். ஆணி மூலம் அரசை ஆளும், பின் மூலம் நிர்மூலம். எப்படி மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம பயிலுங்க. ஜோசியக்காரர் பார்த்தோன்னே ஐயா மூல நட்சத்திரமா, இந்த பிள்ளைய நீங்கள் கட்டினீங்கன்னா மாமனார் போய் சேர்ந்துருவாங்க. ரைட்டு, நல்லா கடைசி ஒரு தடவை பார்த்துக்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க, மூல நட்சத்திரம் பொண்ணை கொண்டு வந்திருக்க? ரொம்ப ஹெட்லைனாக அது ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மூல நட்சத்திரம் கேது பகவானுடையது. அவர்களைப் போல் அறிவாளி உலகத்தில் கிடையாது. அவர்களைப் போல் பொறுமைசாலி உலகத்தில் கிடையாது. மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, மக நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வேணா இருக்கட்டுங்க, ஜாதகத்தில் எந்த கிரகத்தை நான் ஆக்டிவேட் பண்ணணுன்றத ஜெம் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் மூலியமாக மட்டும்தான். மக நட்சத்திரம் இந்த கல்லை போட்டால் சரியாயிருமா? மூல நட்சத்திரத்தில் நீ பிறந்திருக்க, அப்போ மூல நட்சத்திரத்திற்குரிய அறிவு, ஆற்றல், திறமை உனக்கு இருக்கும். அது மட்டும் போதுமா? குழந்தை இல்லைன்னா, ஆயுள் இல்லைன்னா, காசு இல்லைன்னா, அப்பா அம்மா கூட இல்லைன்னா, இதுக்கெல்லாம் கிரகங்கள் இருக்குல்ல. ஸோ இதில் 2 கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து விட்டு மட்டுமே முடிவு செய்ய வேண்டும். நட்சத்திரம் அறிவை சொல்லும். லக்னம், ராசி, டிகிரி, கோச்சாரம், அந்தரம், அந்தராந்தம், சூட்சமம் நவரத்தன கற்களை சொல்லும். இவ்வளவு அனலைஸ்மெண்ட் இருக்கு. இதுக்கு நாங்கள் முறையாக சார்ஜஸ் வாங்கிட்டு கைரேகை செக் பண்ணிட்டு எந்த கல்லை வியர் பண்ணுன்றத முறையாக கொடுக்குறோம். ஸோ ஒருவனது கல் தலையெழுத்தை மாற்றும். சார், என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக திருமணம் ஆனாலுமே சரி, இல்லை ஒரு புது வீட்டுக்கு நம்ம குடி போனாலுமே சரி, ஹோமம் வளர்ப்பாங்க சார். ஸோ அது மாதிரி ஹோமம் வளர்த்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஹோமம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இறைவனிடம் நாம் கேட்கும் வரம். ஒரு மனு, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, மெடிக்கல்ல முடியல, தோஷம் இருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை, கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கல. ஜாதகத்தில் உன் கிரகத்தில் கொடுக்கக்கூடிய தோஷத்தை அழிக்கணும்னா அக்னியால மட்டும்தான் முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்வாஹா. எந்த தோஷமாக இருந்தாலும், என்ன வரம் நீ வாங்க வேண்டும் என்றாலும் அது ஹோமத்தின் மூலியமா நடக்கும். ஆதி காலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இது கிடையாது. புராண காலங்களில் அனைத்து தெய்வங்கிட்ட இருந்து வரம் வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, அது ராவணனா இருக்கலாம், எந்த கடவுள்களாக இருந்தாலும் ஹோமத்தின் மூலியமாக, அதற்கு கொடுக்கக்கூடிய மந்திர ஒளிகளின் மூலியமாக அந்த வரத்தை பெற முடியும். ஹோமம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஹோமத்தால முடியாத விஷயம். அதனாலதான் அக்னி புனிதம்னு சொல்றாங்க. திரௌபதி வந்தது அக்னியிலிருந்து. புனிதமானவ 5 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கா. புனிதம்னு எப்படி சொன்னாங்க? அக்னி சாட்சியா வந்தவ. ஹோமத்தினில் அத்தனை கர்மாவையும் அகற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இறை மார்க்கத்தை அணுகக்கூடிய விஷயம் ஹோமம். ஸோ ஹோமத்துல என்ன உனக்கு கொடுக்கணும், உனக்கு என்ன தேவை? ஐயா நான் நல்லா வளர்ந்துட்டேன், நல்ல காசு இருக்கு, குழந்தை இருக்கு, செட்டில் ஆயிட்டேன், ஆனா இனி சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. வீட்டு வாசல்ல போனா முட்டை கிடக்கு, எலுமிச்சம்பழம் கிடக்கு, கார்ல இருந்து வரேன், டக்குன்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு எவனோ ஏதோ என்னைய பண்ணிட்டேன், நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவனோ ஒருத்தன் நினைக்கிறாங்கய்யா. ஆனா கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன், ஏன் அப்படி நடக்குது என் வாழ்க்கையில? எனக்கு எல்லாமே இருக்கியா. அந்த நிம்மதி மட்டும் இல்லை, வீட்டில் போய் சந்தோஷமா என்னால் தூங்க முடியல, ஒவ்வொரு நாளும் நான் பயந்துக்கிட்டே இருக்கேன். அவர்களுக்கு என்ன மந்திரம்? எதிரிகளை வீழ்த்தணும். கரெக்டா? அதுக்கு என்ன மந்திரம்? பெருமாள் கையில் இருக்க சுதர்சனம். ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய போவோ சுதர்சன துஷ்டம் தாரய தாரய துரிதம் ஹனஹன பாவம் தகதக ரோகம் மர்த்தய மர்த்தய ஆரோக்கியம் குருகுரு ஓம் ஓம் ராம் ராம் ரீம் ரீம் ரூம் ரூம் ஃபட் ஃபடு தகதக ஹனஹன விஜய விஜய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தில் இருக்கிற சக்தி பேய், பிசாசு, பில்லி, சூனியம், எதிரி, ஏவல் காணா போயிடும். பெருமாள் கையில் இருக்க சுதர்சனம். ஸோ ஒவ்வொரு மந்திர ஒளிகளுக்கு பின்னால் ஹோமத்தினை சரியான முறையில் பிரயோகப்படுத்தும் பொழுது அந்த மந்திர ஒளிகள் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் காத்த நம்மளால பார்க்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பல உருவங்கள் இருக்கு, பல நல்ல ஆன்மாக்கள் இருக்கு,
பல தீயாத்மாக்கள் இருக்கு. என்ன மந்திர ஒலிகளின் மூலியமாக நல்ல சக்திகளை நாம் அவர்களுக்கு திணிக்கிறோம்? எந்த மந்திர ஒலிகளின் மூலியமாக அவர்களுக்கு நாம் கெடுதலை விளைக்கிறோம்? ஹோமத்துல கொடுக்கக்கூடிய மந்திரம் அக்னி சமர்ப்பணமாக செய்யப்படும் பொழுது ஒரு மந்திர ஒலிகளை வச்சு எப்பேற்பட்டவனையும் அசைச்சு பார்க்க முடியும், நல்ல விஷயங்கள் செய்ய முடியும், குழந்தை வரம் கொடுக்க முடியும், தீர்க்க முடியாத விஷயங்களை தீர்க்க முடியும். தீர்த்திருக்கிறாய் என் அப்பன் குருகள். நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க சார். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி நேயர்களுக்குமே சரி நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் கிடைச்சிருக்கும். ரொம்ப சிறப்பு சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.